வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவில் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்கு. 60 கிராம்ஸ் பட்டர், 100 ml மில்க், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, அப்புறம் முட்டை வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லோ யோக் தனியாக எடுத்துட்டு வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸா என்ன பண்ண போறோம்னா இந்த மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து நம்ம இந்த பட்டரையும் மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா வந்து ஹார்டா இருந்துச்சுன்னா பீட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது, அங்கங்க நிற்கும். ஸோ கொஞ்சம் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து உங்ககிட்ட எக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லை விஸ்க் இல்லாதவங்க மிக்சி இருந்தால் கூட மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மினிட் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ ஐதர் வேஸ் நீங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம இதில் இந்த மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம மைதாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணணும். என்கிட்ட இப்போ தற்சமயம் பீட்டர் இல்லை, இந்த விஸ்கில் தான் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக பீட்டர் இருக்கவங்க நீங்கள் இந்த ஹோல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஓடிஜியை. சப்போஸ் இல்லை பீட்டர் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி விஸ்கில் தான் பண்ணணும் அப்படின்ற போது இந்த ஒயிட் யோக் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா அது வந்து நல்லா பீட் பண்ணால் தான் கேக்கும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ஸோ மீன் வைல் நான் அந்த டைமில் வந்து என்னோட ஓடிஜியை நான் ப்ரீ ஹீட் பண்ணுவேன். இப்போ வந்து என்கிட்ட ஓடிஜி இருக்கு. ஸோ ஓடிஜி அவன் எது யூஸ் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 175 டிகிரிஸில் நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ நான் அதை பண்ண போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக் ஒயிட் எடுக்கிறோம், அதை நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரேஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுகரை வந்து ஒரு 2 to 3 பேட்சஸாக பிரித்து நம்ம போட்டு பீட் பண்ணணும். இப்போ நம்ம ஓடிஜியும் ஹீட் ஆயிடுச்சு. மீன்வைல் என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் வெனிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பட்டரால். இப்போ நம்ம இந்த மிக்சரை இந்த ட்ரேல ஆட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரேயை எடுத்து நம்ம ஓடிஜியில் வச்சு அதே 175 டிகிரி செல்சியஸில் 28 to 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வெளியில வைக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்கு. வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நவ் இட் இஸ் ரெடி டு சர்வ்.